ஹாய் கைஸ், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரொமான்ஸோட 4th எபிசோட் பார்க்கலாமா? ஓப்பனிங்லேயே ரொம்ப சோகமாக வந்துட்டு ஹீரோயின் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஜியோன் சார் வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னத்த சொல்கிறது, எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு என்னோட ஹோம் டீச்சர்னால தான். அவருக்கு வந்ததுலேருந்து என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட மட்டும் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு. தேவையில்லாமல் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. வேறு யாராவது தப்பு பண்ணால் அதுக்கு நான் பலியாடாகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிகிட்டே இருக்க, அதுக்கு இவரை வச்ச அந்த பையன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சு வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஓவராக முட்டு கொடுக்க, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, சரி சார் ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அவங்க பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஸ்டோரி எழுதுறது தான் காட்டுறாங்க. இப்படி இவங்க ஸ்டோரி எழுதிட்டே இருக்கும்போது அந்த கதைக்குள்ளேயே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இந்த ஹீரோவும் யூன் சாரும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமே, ஏதாவது நல்லா அடிதடி மாதிரி கொண்டு வரணும், அதுவும் இந்த ஹீரோக்கு நல்லா அடி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஏன்னா நிஜத்தில் தான் பண்ண முடியல, இதுலையாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோவும் அந்த ஜியோன் சார் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிடி சார் பின்னாடி இருந்து ஓடி வந்துட்டு ஒரே அப்படியே போய் கீழே விழுந்துடுறாரு. இருந்தாலும் எந்திரிச்சவர், உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு இந்த ஒரு அடி பத்தாது போலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே மறுபடியும் இவங்க மாற்றி எழுதுறாங்க இன்னொரு அடின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த பிடி சார் போயிட்டு இன்னொரு அடி பங்கமாக வைக்க, நம்ம ஐயா போய் பொத்தக்கடின்னு சொல்லிட்டு அப்படியே விழுக வாயிலெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு நல்லா அடிபட்டுருது. ஜியோன் சாரும் பயப்படுறாரு, ஐயோ உங்களுக்கு வாயிலிருந்து ரத்தம்லாம் வருதே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோயினுக்குள்ளே பயங்கர குஷியே வருது, இப்போ தாண்டா கதை களை கட்டுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பேசாமல் ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணிடலாமா, ஏன்னா இந்த எண்டிங்கோட ஒரு சூப்பர் மாசிவான கதையை வந்து என்னால் அப்படியே கையிலே வச்சு பார்த்துட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். ரொம்ப தயங்கி ஒரு வழியாக அதை அவங்க அப்லோடும் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸ் தொலைஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்கார். அதனால் சரியாக சாப்பிடவும் கிடையாது. டேப்லெட் மட்டும் எடுத்து போடுறாரு. அப்போ ஜியோன் சார் பார்த்துட்டு, ஏன்டா ஏன் இப்படி ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, ஆல்ரெடி தலைவலிக்குது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த டாஜ் இடையில வந்துட்டு அதுதான் இந்த ஸ்பெக்ஸ்னால தான் வந்திருக்குமோ, ஒருவேளை அது எங்கே தான் போயிருக்கும், நீங்கள் நல்லா தேடினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, பேசாமல் உன் டிஸ்கில் போய் பாடுறா ஸ்கூலில் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் இல்லைடா எல்லாமே தேடியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த டாஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தெரிஞ்சு அது அந்த புறா தான் தூக்கிட்டு போயிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்படி என்னத்தையாவது பேசிகிட்டே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அவரோட இடத்துக்கு உள்ளே போய் உட்காந்து அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிளர்ராகவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெக்ஸ்னால இவருக்கு நல்ல தலையும் வலிக்குது. கடவுளே என்னதான் நான் பண்ண போகிறனோ அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து இதனால உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. அவர்னால அன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட வர முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த பீரியடை வந்துட்டு நீ சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜியோன் கிட்ட சொல்ல, அவருமே வந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எல்லாமே இந்த ஸ்பெக்ஸ்னால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்துட்டு ஹீரோ எங்கேயாவது இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பீரியட் வந்து நம்ம ஹீரோவோட தான். ஆனால் அவருக்கு பதில் வந்துட்டு யூன் வருவார். யூன் வந்தால் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துட்டு, என்ன சார் நீங்கள் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த மாதிரி உங்களோட ஹோம் டீச்சருக்கு வந்துட்டு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஸோ அந்த கிளாஸையும் சேர்த்து நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு அவருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த இந்த போயாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம், நாள் முழுக்க இவரே கிளாஸில் இருந்தால் நல்லா இருக்கும்லடி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் அடைச்சி போடி அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிரேக்கில் சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, உனக்கு தேவையே இல்லாமல் பாயிண்ட்ஸ் குறைச்சார்ல, அதனால தான் அவருக்கு அப்படி வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி சொல்ல, அதுக்கு இன்னொருத்தி இருந்துட்டு, அட நீங்கள் வேற ஏண்டி, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறதுக்காக இப்படிலாம் போய் சொல்லி லீவ் போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆள் மாற்றி ஆள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க வந்து கிளாஸ்க்குள்ளே வரும்போது இந்த நல்லா படிக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா கிளாஸ் ரெப்பு, அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பா. அதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு என்ன தான் அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு சரி சார் நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி விட்டுறேன், நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். அப்படியே திரும்ப ஹீரோயினை நோட் பண்ணிடுறா. அப்படியே
கண்டுக்காமல் கிளாஸ் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் ஆஜராக சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்ம் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், யாரும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு விட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போயா இருக்காளையா, அவளுக்கு வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோயின் மட்டும் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்குது. அது என்னென்னா ஹீரோக்கு என்ன ஆயிருக்கும், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக அதே ஓட இருந்தாலும் அவங்க வந்துட்டு நான் ஏன் இதெல்லாம் பற்றி யோசிக்கணும், சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை அவங்களே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பிடி சார் கிட்ட வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் வருவாங்க. இவங்க கொடுக்கலான்னு போகும்போது அங்கே ஆல்ரெடி பிடி சார் கூட ஜியோன் சார் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. கையில் பார்த்தா நிறைய பிரிண்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த கிளாஸ் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதவே வந்துட்டு நோட்டீஸாக அடிச்சிருப்பாங்க. அப்போ இவ்வளோ போய் பார்த்துட்டு என்ன சார் இது வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அது ரொம்பவுமே வந்துட்டு குவைட் எக்ஸ்பென்சிவ், அதுவும் இல்லாமல் வந்துட்டு அது இல்லாமல் அவனால் இருக்க முடியல, மற்றதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அது வந்துட்டு இன்னுமே அவனோட ஐயை தான் வந்து டேமேஜ் பண்ணும், இதனாலேயே அவனுக்கு தலைவலி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் இவளுக்கு நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எங்கே போட்டோமோ அதே இடத்துக்கு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த அம்மா பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அந்த குப்பை வண்டி வந்து இருந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்கூலுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சைக்கிளை கடனாக வாங்கிட்டு அதை துரத்திக்கிட்டே பின்னாடியே போவாங்க. ஆனால் அந்த வண்டி வந்து முன்னாடி போயிட்டே இருக்கும். இவங்களும் விடுற மாதிரி இல்லை, இன்னைக்கு எப்படியாவது அந்த வண்டியை பிடிச்சி கிளாஸை வாங்கி சார்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு ரோட்டில் கத்திக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணி அது பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டியையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப், நான் இந்த மாதிரி என்னோட சாரோட கிளாஸை வந்து உள்ளே போட்டுட்டேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு சரி வாமா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உட்காந்து ஒரு குப்பையாக பிரிக்க அப்படியே ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டால் ஒரு கோவத்தில் பண்ணிட்டேங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு ஒரு குப்பையாக பிரிச்சுட்டே இருக்க ஃபைனலாக அவங்களுக்கு அந்த கண்ணாடியும் கிடச்சிருந்தது. அப்பாடா இப்போதாண்டா உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அந்த கண்ணாடியை வந்து ஹீரோனோட தம்பி ப்ரூனோ இருக்கும் இல்லையா, அவன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அவன் கொடுத்தோன்னே அவர் கேட்கறது உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மாதிரி அந்த பெஞ்சில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதில் என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஃபோன் பண்ணது வந்துட்டு ஹீரோனோட ஃபோன்லேருந்தே பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமாம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஃபோன் பண்ணி அது உன்னோட நம்பர் தானா, அதோட லாஸ்ட் 4 டிஜிட் வந்து என்னோட ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கால் பண்ண பார்க்கலாம் உங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ண வச்சு அவங்களையும் அதே இடத்துக்கு வர வச்சிடறாப்ல. அப்போ கூட அவன் சும்மா இல்லாமல் அவர் சார் முன்னாடியே உன்னோட சார் கிளாஸே நீ திருடி வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கு. இங்கே ஹீரோ வந்துட்டு அதான் உங்க அக்கா வந்துட்டால இப்போ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்றாப்ல. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட அன்னைக்கே உன்கிட்ட எத்தனை டைம் நான் கேட்டேன் என்னோட கிளாஸை நீ மிதிச்சியான்னு ஒரு டைமாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி நர்வஸாக வந்துட்டு இல்லை சார் அன்னைக்கு வந்து அது உடஞ்சிருச்சு, அதை வந்து உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து தைரியம் இல்லை, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆகவே இல்லை, ரொம்ப ரூடாகவே என்கிட்ட நடந்துட்டு இருந்தீங்க, அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஹைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிளாஸு, இதை வந்து சாதாரணமாக என்னால் வாங்கவே முடியாது, சொல்லப்போனால் இது 10 மில்லியன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ அவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோயின் வந்து இல்லை அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு ஹீரோவும் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அப்படியெல்லாம் நான் வந்து அமௌண்ட் வாங்க மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு நீ வேற மாதிரி எனக்கு ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நீ வந்து உன்னோட மேக்ஸ் கிரேடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோட நோட்டு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு என்னோட பெஞ்சில் வைக்கணும், அதே மாதிரி கிளாஸ் ஹோம் ஒர்க்குள்ள நோட் புக்ஸையும் கொண்டு வந்து நீ தான் வாங்கி வைக்கணும், கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து டெஸ்கெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணணும், இந்த மாதிரி அத்தனையும் பண்ணணும், முக்கியமாக வந்துட்டு இந்த வெட்னஸ்டே 5 மணிக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொன்னேன். வெட்னஸ்டே வந்துட்டு எனக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு 10 மில்லியன் வோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஐயோ இப்போ நான் என்னதான் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பெட்டில் வந்து அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிகிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. அங்கே தான் வர அவங்களோட தம்பி ப்ரூனோ வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ரிவார்டை நான் இன்றைக்கி வாங்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அவங்களும் எங்கிட்டலாம் சுத்தமாக காசே இல்லைடா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன் அம்மா அப்படின்னு கூப்பிட போனால் அதுக்குள்ளே ஐயோ இருந்து தோலை அப்படின்னு சொல்லி அங்கே ட்ராவில் இருந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துட்றாங்க. அவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடறான். இங்கே இவங்களுக்கு ஏன்டா என்கிட்ட மட்டும் வந்து எல்லோரும் இப்படியே டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. வச்சுட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட நாவலோட ஞாபகம் வருது. ஸோ
அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அவங்களோடது. அதுவுமே விஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நேம். இதுதான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கு. நம்பவே முடியல. என்னது, நான் எழுதுனது ஃபஸ்ட் இடத்துல இருக்கா? அதுவும் எக்கச்சக்கமான வியூஸ் போயிருக்கு, கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு தன்னைத்தானே அடிச்சு பார்க்குறாங்க. ஐயோ வலிக்குதே, அப்போ இதெல்லாம் உண்மைதான், கனவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலேயே மறந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா சரி ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே வந்து செகண்ட் எபிசோடையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே உட்காந்து டைப் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குமா. இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு குரூப்பில் வந்துட்டு இந்த டாஜோட ஃபோட்டோலாம் அனுப்பிட்டு அதை பற்றி பேசிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயின் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்களோட பேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க எழுதுகிற கதைக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இந்த பிடி சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியோன் வந்து உள்ளே வருவாங்க. வந்தோடனே நீ ஆல்ரெடி லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. ஆனால் ஜியோன் சார் வந்துட்டு பேசுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் போகணும், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பிடி சார் கட்டாயப்படுத்தும் போது அவங்க கையை உதரும்போது தெரியாதனமாக அவரோட வாயில் பட்டு அவருக்கு வந்து ரத்தம் வந்துடும் லிப்பில். உடனே அவர் வந்துட்டு இதுக்கு நீ காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 10 மில்லியன் ஓன் ஆகும் அப்படிங்கிறாரு. என்னது இதுக்கா அப்படின்னு சொன்னால் ஆமாம் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு நீ வெனஸ்டே 5 மணிக்கு என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே ஜியோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே இங்கே இந்த 4th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இனி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பாய்.